ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிமாபதி யூடியூப் சேனல். சின்ன வயசில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த எல்லாத்துக்குமே இந்த சத்துணவு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். நான் கூட பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் 1ஆவதுலேருந்து 6ஆவது வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் தான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு மாறினேன். அப்படி நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்த டயத்தில் என்னோடய ஃபேமிலி ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு நிலமை. அந்த டயத்தில் என்னோடய வயிற்று பசியை போக்குனது இந்த சத்துணவு தான். கொஞ்சம் வசதி உள்ள பசங்க அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாலுமே அவங்க மதியான சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் வந்து கட்டி கொண்டு வந்துடுவாங்க. பட் இருந்தாலுமே அவங்க லைட்டாக அந்த சத்துணவு அப்படின்றத டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்பாங்க. அந்த டயத்துலலாம் சத்துணவு சாப்பிடும்போது என்னடா ஒரே சாம்பார் தண்ணியாக இருக்குது, ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைப்போம். கடிச்சிக்கிறதுக்கு ஒரு 2 முட்டை கொடுத்தாலுமே சாப்பாடு குண்டு அந்த ரேஷன் அரிசியெல்லாம் அவங்க போட்டனால அந்த டயத்தில் என்னடா இப்படி இருக்குது, மோசமான சாப்பாடாக இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அந்த சாப்பாடு அமிர்தம் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. இன்றைக்குமே 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் இந்த சத்துணவு அப்படின்றது போட்டுட்டு வராங்க. டேஸ்ட்டு அன்னைக்கு இருந்த மாதிரி இப்போ இருக்கா அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த சத்துணவு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஏழை குடும்பத்திலிருந்து படிக்க வர நிறைய பசங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு உதவியாக இருக்குது. நம்ம விஜய் அவர்களோட தாவே காட்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு போட போகிற அந்த சத்துணவு பொருட்கள், அரிசி, பருப்பு, இது எல்லாத்துலேயுமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி மிகப்பெரிய அளவில் ஊழல் செஞ்சுட்டு இருந்தாங்க. பட் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ஊழல் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சதுனால சாப்பாட்டோட தரம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்துட்டு வருது அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களாக சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதுக்கு முக்கிய காரணமே இந்த குழந்தைகள் தான். அதனால் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிறைய நலத்திட்டங்கள் செய்கிறதுல முதல்வர் விஜய் அவர்கள் ரொம்பவே முனைப்பு காட்டிட்டு வராரா. அது மட்டும் இல்லாமல் இந்த சத்துணவு எவ்வளோ தரமாக இருக்குது அப்படின்றத கூடி சீக்கிரமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலை தேர்ந்தெடுத்து அங்கே இருக்க ஸ்கூல் குழந்தைகளோட சேர்ந்து சாப்பிட்டு உணவு ஆய்வு பண்ணியிருக்கிறாரா முதல்வர் விஜய் அவர்கள். இது வெறும் விஜய் அவர்கள் சாப்பிட்ற அன்றைக்கி மட்டும் நல்ல தரமான உணவு கொடுக்காம எல்லா நாளுமே அரசு பள்ளி மாணவர்களுக்கு நல்ல தரமான உணவு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் முதல்வர் விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆய்வு செய்ய இருக்கிறாரா. இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ராஜ்மோகன் அவர்கள்கிட்ட இந்த ஆய்வை நீங்கள் அடிக்கடி பண்ணணும். ஒவ்வொரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கும் போயிட்டு காலை சிற்றுண்டியாக இருந்தாலும் சரி, மதிய சத்துணவாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாப்பிட்டு ஆய்வு பண்ணணும் அப்படின்ற மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள்கிட்ட உத்தரவிட்டிருக்காராம்.